ஒன்றை நாம் புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போது கல்வி இல்லை. அதை நீங்கள் நல்லா விளங்கணும். என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு, கல்வியின் பயன் அறிவை, ஒழுக்கத்தை, நன்னெறியை போதிக்கணும். அது நம்மகிட்ட இல்லை. அது இப்போ நம்மக்கிட்ட இல்லை. நாங்கள்லாம் படிக்கும்போது நீதி போதனை, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வகுப்பாவது இருந்தது. இப்போ அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கல்வியை, இந்த பாடங்களை படித்தால் இந்த வேலைக்கு செல்லலாம், இவ்வளவு சம்பாதிக்கலாம், இதுதான் நமக்கு கற்பிக்கப்படுது. அதனால் அறிவை வளர்க்கும் கருவறைகள் வர்த்தக அறையாக மாறி இருக்குது. இவ்வளவு பணம் கட்டி போனால் இதை படிக்கலாம், இதை படித்து வெளியில் வந்தால் இந்த வேலைக்கு போகலாம், இவ்வளவு பொருள் ஈட்டலாம். இதுதான் இங்கே இருக்கிற முறை. அதுவும் இன்றைக்கி இருக்கிற கல்வியில் இந்த ஐடி படிக்கிறேன், சாஃப்ட்வேர் படிக்கிறேன் அப்படின்லாம், அது எப்படின்னா, முதலாளி எங்கே இருப்பான், அமெரிக்காவிலேயோ பிரிட்டன்லேயோ எங்கேயோ இருப்பான். அவனுக்கு போய் கீழே ஒரு வேலை செய்கிற முறை தான் இது இருக்குது. இது ஒரு வேலையால் வேலை தான் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கான கல்வி தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த முறையவே முதல்ல மாற்றணும். நாம் என்ன சொல்கிறோன்னா, அவங்க கேட்குறது இல்லை. எந்த ஒரு சமூகம், எந்த ஒரு நாடு ஆசிரியருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று பொருள். ஃபின்லாந்தில் அவன் கல்வியில் 5வது இடத்துல இருக்கான். உலகத்தில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது, 2வது இடத்துல ஜப்பான் இருக்குது, 3வது இடத்துல சின்ன நாடு சிங்கப்பூர் இருக்குது. இத்தனை நாடுகள் உலகத்தில் இருக்குது. கல்வியிலே சிறந்த இடத்துல 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்குது, 4வது ஹாங்காங், 5வது இந்த ஃபின்லாந்து. அந்த நாட்டில் யாருக்கும் மதிப்பு கிடையாது. நீதிபதிக்கு அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் பெரிய சம்பளம், பெரிய மதிப்பு. ஏன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதி எல்லாரையும் உருவாக்கியவன் அந்த ஆசிரியருங்கிற புரிதல் அவனுக்கு இருக்கு. நம்மை பெற்ற தாய்மார்கள், தாய் 10 மாதம்தான் நம்மளை உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறார்கள். அப்போ பெற்றோர் தாயையும் விட மேலானவர்கள் அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அதில் அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் அவர்கள் மன்னர் எல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் பிரித்து நாட்டு குடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வர்றான். மக்களில் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறான், என்ன மன்னரே, நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்குறீங்களே, உங்களுக்கு என்ன இருக்குது? எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா என் மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியன் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டான், அவன் கல்வி புகட்டுறேன்னு சொல்லிட்டான், அதை விட எனக்கு பெரிய செல்வம் உலகத்தில் இல்லைன்ட்டான். அந்த மாதிரி அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிற ஒரு ஆட்சியை அமைப்பதுதான் உண்மையிலேயே தமிழ் தேசிய அரசியலின் ஆட்சி. அதை நீங்கள் விளங்கணும்.